ஜமா படம் பார்த்துட்டு இப்பதான் ஜம்மா படம் பார்த்துட்டு தங்கச்சி அம்மு அபிராமி அவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலேயேம்மா இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, ஜம்மா படத்தில் கேரக்டரு, அந்த கேரக்டர் உண்மையிலேயே ஒரு பெண்களுக்கும் வர வேண்டும். அப்போ தான் என்ன மாதிரி ஆண்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு காதலி எப்படி இருக்கணும் அப்படின்றத தத்ரூபமாக தங்கச்சி அம்மு அபிராமி அவர்கள் ஜம்மா படத்தில் நடிச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இன்னும் அடுத்தடுத்து வர படங்கள் நீங்கள் நல்லா சூப்பராக பண்ணணும். என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனர் அவர்களுக்கும் நான் சொன்னேன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். சரிங்களா? சூப்பர் சூப்பர். இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தட்டுறவனுக்கு கொடுக்குறவனுக்கு போய் இந்த மாதிரி சான்ஸ் கொடுப்பீங்க. கரெக்டா இல்லையா? இந்த படத்தை வந்து பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையா இல்லையா? எந்த நடிகரை பத்தி நீங்க ஒரு பிரஸ் மீட்லயும் போய் ஆடியோ ரிலீஸ்ல போய் அந்த நடிகரை பத்தி திட்டுறீங்க, அந்த நடிகர் வந்து ஒத்துழைப்பே தரல, அவர் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வர மாட்டாரு, அதை பண்றாரு இதை பண்றாருன்னு அவர் பின்னாடியே 10 டைரக்டர் போய் நிப்பீங்க, அவர் பின்னாடியே 10 ப்ரொடியூசர் போய் நிப்பீங்க. ஏன்? யாரு பணம் போச்சு? அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் அப்போ பிரஸ் மீட் அப்போ வாயில அடிச்சுக்கிட்டு நிக்க வேண்டியது. ஒரு கலைஞனுக்கு போன வாரம் கூட ஏதோ ஒரு படத்துக்கு இவர் நம்ம ஆர் கே செல்வமணி சார் சொல்லியிருக்காரு, படத்தில் நடித்த கலைஞர்களை ஆடியோ ரிலீஸுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் உண்மையான கலைஞன், அவர் தான் மூத்த கலைஞன், அவருக்கு தெரியுது. புரியுதுங்களா? காலை சுத்துற நாய்க்குட்டிக்கு நீங்க சோறு போட்டு வளங்க சார். புரியுதுங்களா? கொத்துற பாம்புக்கு நீங்க பாலை ஊத்துனா அது கொத்த தான் செய்யும். அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராது. யாரு பணம்? கே ராஜன் சார் சொல்றாரு, யாரோட பணம்? ப்ரொடியூசரோட பணம் போகுது. புரியுதா? புரிஞ்சு நடந்துக்குங்க, தெரிஞ்சு நடந்துக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட்? வந்தேனே வந்தேனே மகாராஜா வந்தேனே மகாராஜா வந்தேனே எல்லாமே போடுங்க. கடைசியா முக்கியமான கண்டென்ட் சொன்னல, அதை போடாதீங்க. ஏன்னா கூல் சுரேஷ் முன்னுக்கு வந்துருவான்ல. போங்க சார், போங்க சார். உண்மையிலே பிரதர், நான் சொன்னது உண்மையா இல்லையா? போங்க. 10 லட்சம் வச்சு ஆடியோ ரிலீஸ் நடத்துங்க. எதுக்கு? ஒப்பாரி வைக்கிறதுக்கு. 10 லட்சம் வச்சு ஆடியோ ரிலீஸ் நடத்துறீங்களா? அது எதுக்கு? ஒப்பாரி வைக்கிறதுக்கு தான் பண்றீங்க. என்ன மாதிரி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இப்போ தியேட்டர்ல இவ்வளவு இன்னைக்கு 6-7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த கலைஞர் இந்த தியேட்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு கட்டப்ல வந்திருக்கா சொல்லுங்க. உடனே சொல்லுவீங்க, இவர் காசு வாங்கிட்டாரு, பணம் வாங்கிட்டாரு, துட்டு வாங்கிட்டாருன்னு. படத்துல நடிச்சவன்லாம் இலவசமாவா நடிச்சிருக்கான்? சொல்லுங்க சொல்லுங்க. தட்டு. படத்துல நடிச்சவன் இலவசமா நடிச்சிருக்காங்களா? சமூக சேவை பண்ணிருக்காங்களா? துட்டு வாங்குனீங்களா? துட்டு வாங்குனீங்களா? வந்து நிக்கணும்ல, மாட்டீங்க. என்ன மாதிரி இழிச்ச வாயின, சப்ப பையன, சாதாரண பையன ஒரு மேடை ஏறினாக்கா இங்க இருந்து கத்துவீங்க. அப்படிதானே? அப்படிதானே சார்? உண்மையா இல்லையா? உண்மைதானே? இதை நீங்க தான் வெளியில கொண்டு வரணும். காரணம், ப்ரொடியூசரோட பணம் போகுது சார், டைரக்டரோட உழைப்பு போகுது சார். புரியுதுங்களா? புரிஞ்சு நடந்துங்க, தெரிஞ்சு நடந்துங்க. என்ன தங்கச்சி, கரெக்டா இல்லையா? இதுதான் டைட்டிலா போடுவாங்க பாருங்க. பேசிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்கிட்ட பேச